வணக்கம் நண்பர்களே, ருக்மிணி தமிழ் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையின் பெயர் காதல் தீயில் கரைவோம் வா. எழுத்தாளர் ருக்மிணி. கதையின் குரலாக நான் உங்கள் கவிதா பாண்டியன். கதையை முழுவதுமாக கவனிங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரீசர் பார்க்கலாம். இது என் 2வது கதை மக்களே. ஆக்ஷன், சாகசம், காதல், மோதல் என அனைத்தும் உங்கள் உள்ளங்களை கொள்ளையடிக்க வாங்க. எதிர்பாராத திருமணம். வேண்டுமென்று வரும்போது விலகும் அவள், வேண்டாம் என்று நினைக்கும்பொழுது நெருங்கும் அவன். பெற்ற தாயின் மீது கோபமாக இருக்கும் ஒருவன், தன் நிறத்தினாலேயே யாருக்கும் தன்னை பிடிக்காது என்று நினைக்கும் ஒருத்தி, சைக்கோ கலந்த புத்திசாலி, உருவம் ஒரு தடையில்லை என்று சாதனைகளை செய்ய துடிக்கும் ஒரு அப்பாவி, தீராத காதல் ஒருத்தி மீது வைத்திருக்கும் ஒருவன், ஆண்கள் பக்கத்தில் வந்தாலே வெறுத்து ஒதுக்கி செல்லும் ஒரு சூறாவளி, நட்புக்காக எதையும் செய்ய துணியும் ஒருவன், கட்டினால் தன் மாமனைத்தான் கட்டுவேன் என்று இருக்கும் ஒருத்தி. விதி சேர்க்குமா இல்லை காதல் பிரிக்குமா? இது சாபமா வரமா? மோதல், காதல், விருப்பம், வெறுப்பு, நேசம் உங்களை கரைத்திட வருகிறார்கள் நாயகன்கள் ஆத்விக், சிவா, கோகுல், விக்னேஷ். நாயகிகள் மதிநிலா, இலக்கியா, அக்ஷயா, பிரியங்கா. மாநகரத்தின் மையப்புள்ளியில் அமைந்திருந்தது அந்த பிரம்மாண்ட மஹால், விஷாகா ஹால். ஆடம்பரமும் இல்லாமல் நடுத்தர வர்க்கம் உள்ள மக்கள் பயன்படுத்தும் முறையில் அமைந்து இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஆடை அலங்காரங்கள், கன்னிப்பெண்கள், அதை ரசிக்கும் காளையர்கள் என்று மண்டபமே நிறைந்து வழிந்தது. ஆத்விக் வெட்ஸ் மாயா என்ற பெயர் பலகை வாசலில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெயருக்கு சொந்தக்காரனோ கண்களில் ஒளி இல்லாமல், மனம் இல்லாமல், ஏனோ கடமைக்கு ஐயர் மந்திரங்களை வாசிக்க உச்சரித்திருந்தான். காரணம், அவனின் அத்தை விஜயா. சிறு வயதில் அன்னை இறந்துவிட, தந்தையோ துணை தேவை என்று மறுமணம் செய்து கொள்ள வந்த சித்தியோ அவளின் கொடுமையை தொடங்கினாள். இதையெல்லாம் பார்க்க சகிக்காதவள் சிறுவனான ஆத்விக்கை தூக்கி கொண்டு விட்டார். திருமணமான சில மாதங்களிலேயே காதல் விபத்தில் இறந்து மறுமணம் செய்யாமல் அண்ணன் மகனை தானே வளர்த்து வந்தாள் விஜயா. ஆத்விக்கும் அத்தை என்று பாராமல் அம்மா என்று எண்ணி வாழ்ந்து வந்தான். திருமணம் என்றவுடன், உங்க இஷ்டம், நீங்க பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று முடிவாக சொல்லிவிட்டான். நிரந்தர உத்தியோகம், பேங்க் பேலன்ஸ் எதிலும் குறைவில்லாமல் இருக்க நல்ல வரங்களே வந்தது. அப்படி வந்தவள் தான் மாயா. நடுத்தரத்தின் உயர்வான வர்க்கம். பணத்திமிரே அவர்களிடம் காணலாம். ஆத்விக்கை எடை போட்டுவிட முடியாது. கோபம், முரட்டுத்தனம். அப்படி நினைத்தால் அவன் நெருங்கி உள்ளவர்கள் அனைவரும் அவன் பெயரைத்தான் கண்டிப்பாக சொல்வார்கள். கோபம் வந்தால் சுற்றம் மறந்துவிடும் குணம் கொண்டவன். முக்கியமாக பெருமை பேசுபவர்கள், நம்பிக்கை துரோகிகளை வெறுப்பவன், தன்னை ஏமாற்றுபவர்களை ஏறெடுத்தும் பார்க்காதவன். என்னத்தான் அத்தை நற்குணங்கள் சொல்லி வளர்த்தாலும் கோபகுணம் அதை அழித்து விடுகிறது சில நேரங்களில். தோற்றத்தில் ஆணழகன். என்ன போலீஸ் வேலையா பார்க்குற என்று கேட்டால் அதான் இல்லை. பழனி படிக்கட்டு போல உடற்கட்டு, தமன்னா சாயலில் உள்ள ஆணழகன். ரோஜா இதழ்களை பட்டா போட்டது போல் உதடுகள், இறுகிய தாடை, முருகனின் கண்கள், அதற்கு ஏற்ற புருவம், நீண்ட மூக்கு, கட்டுக்கடங்காத தலைமுடி, சிரிக்க மறந்த உதடுகள், அட்டையை தாண்டிய புஜங்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அங்குள்ள அனைவருக்குமே இவன் அண்ணன் முறை என்பதால் விஜயாவால் இவனுக்கு சொந்தத்தில் பெண் பார்க்க முடியவில்லை. முகூர்த்த நேரம் நெருங்கும் வேளையில் பெண்களுடன் அழகு ஒப்பனை உதவியோடு ஜொலிப்புடன் வந்தாள் மாயா. அவன் நிறத்திற்கு ஏற்ற நிறம், 0 சைஸ் உடல், அழகு நிலையத்தின் உதவியோடு இதோ ஜொலிப்புடன் வந்தாள் மாயா. இது கொல்லும் நிலையில் இல்லை அவன். ஐயர் மிச்சம் இருந்த மந்திரங்களை பொறுமையாக உச்சரித்து அவர்களை முழங்க செய்து திருமாங்கல்யத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்து கட்டச் சொல்ல, மனம் வெறுமையோடு மாயா கழுத்தில் கட்டப்போகும் நேரத்தில், நிறுத்துங்க என்ற குரல் கெட்டிமேள சத்தத்தை விட ஓங்கி ஒலித்தது. அதுவும் இல்லாமல் அங்கு ஒருவன் போலீசுடன் வந்து நின்றதை அதிர்ச்சியாக பார்த்தனர் அனைவரும். அனைவரும் கவனமும் அவனிடம் இருந்ததால் என்ன என்று யோசிக்கும் முன், தம்பி, மாயா கழுத்தில் தாலியை கட்டுங்க என்று அவசரப்படுத்தினார் மாயாவின் அம்மா. இருங்கம்மா, அவங்க யாருன்னு கேட்போம். ஆத்விக் கொஞ்சம் என்று விஜயா சொல்ல மாங்கல்யத்தை எடுத்து கொண்டான். யார் இவன் சிவபூஜையில் என்ற ரீதியில் ஊரே பார்த்து கொண்டிருந்தனர். இந்தாப்பா, யார் நீ? கல்யாணம் நடக்கிற வீட்டில் இப்படி நிறுத்து கிருத்துன்னு சவுண்டு விடுற என்று பொன் வீட்டுக்காரர்கள் அதட்டலாக கேட்க, இதோ இந்த போலீஸ் சொல்லுவாங்க
என்று அவரை காட்டினான். இங்கே பாருங்க, இந்த பையனை காதலிச்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஏமாற்றி விட்டதாக கேஸ் கொடுத்துருக்கான். இப்போ இல்லைன்னு சொன்னால் அந்த பொண்ணு நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது என்று சொல்ல அனைவரும் மாயாவையும் அவள் குடும்பத்தையும் பார்த்தனர். மாயா எழுந்து வந்தாள். அது எல்லாம் உண்மைதான், ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கலை. காசு இல்லாதவன் கூட எப்படி வாழ்க்கை நடத்துறது? அதான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சீக்கிரம் முடிஞ்சிடும் என்றால் ஒரே போடாக. சுற்றி இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைய, ஏய் என்ன சொல்கிற என்ற அதிர்ச்சியில் கத்தினான் மாயாவின் தந்தை. ஆமாம் அப்பா, 2 வருஷம் ஆச்சு, அம்மாக்கும் தெரியும். இப்போ அதெல்லாம் எதுக்கு? அதான் கல்யாணம் வர வந்துருச்சுல, அவனை போக சொல்லுங்க. நான் இந்த ஆத்விகை கல்யாணம் பண்ண விரும்புகிறேன் என்றாள். அமைதியாக இருந்த மாயா காதலன், என்ன மாயா பழசெல்லாம் மறந்துட்டியா? நீயா வந்த காதலிச்ச, லிவிங் டுகெதர் அப்படின்னு இருப்போமான்னு கேட்ட, 2-3 வாட்டி கருக்கலைப்பு கூட பண்ணேன். ஏதோ பிஸ்னஸ் லாஸ், என்னால் பேக்கப் பண்ண முடியலை, பணமும் இல்லை, அதுக்காக என்னை விட்டு போயிடுவியா? அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்யா என்று கத்தினான். இங்கே பாரு, பிரச்சனை பண்ணாமல் போயிடு, இல்லாட்டி உன்னை வச்சு கொல்லவும் தயங்க மாட்டேன் என்றால் திமிராக. ஆத்விக்கிடம் திரும்பியவள், இங்கே பாருங்கள், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்களை பற்றி தெரியும்ல, இப்போவே தாலி கட்டுங்க வாங்க என்றால் அதிகாரமாக. அவள் கையை பிடித்து தீப்பட்டது போல் நோ என்று கத்தினான் ஆத்விக். உச்சக்கட்ட கோபத்தில் வந்தவன் விட்டான் ஒரு அறை. கண்ணன் தீ போல் எரிந்தது. ஆத்விக் என்று கத்தினாள். பெட்டர் ஷட் யுவர் பிளடி மவுத். யார்கிட்ட அதிகாரம் பண்ணுற? நீ வாழ வேண்டியது அவனோட, என்னோட இல்லை. இன்ஸ்பெக்டர், நீங்கள் உங்கள் டியூட்டியை பாருங்கள் ப்ளீஸ் என்றான். அவர்கள் முடிவு எடுக்கவே அந்நேரம் எதுவும் பேசாமல் கிளம்பி விட்டார்கள் மாயா குடும்பத்தினர். எனினும் வஞ்சத்தோடு அவனை பார்த்து கொண்டே வெளியே சென்றாள் மாயா. நடக்க இருந்த கல்யாணம் பாதியில் நின்றதை பார்த்து வெடித்து அழுதாள் விஜயா. அத்தை ப்ளீஸ் அழாதீங்க, பார்த்துக்கலாம், கிளம்புவோம் வாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதுங்க, நீங்கள் அழுதா என்னால் தாங்க முடியாது என்று தேற்ற முயன்றான் ஆத்விக். அதானே, ஏன் விஜயா இப்படியா பொண்ணு பார்க்குறது? கொஞ்சம் விசாரிக்கக்கூடாதா? இப்படி பண்ணிட்டியே கடைசியில் என்று புரளி பேசும் பூமர் ஆன்டி ஒருவர் கூறினார். 1000 இருந்தாலும் விஜய் என்ன சொந்த அம்மாவா கண்ணும் கருத்துமா பார்க்க? இவன் அப்பாவும் கூட கல்யாணத்துக்கு வரல, ஏனோ தானன்னு பார்த்தா இப்படித்தான். கடவுளே என்று கத்தி அழுதாள் விஜயா. அந்நேரம் கூட்டத்தில் இருந்த விஜயாவின் நெருங்கிய தோழி கீதா அவளை ஆறுதல் படுத்த, சுற்றி இருந்த கூட்டமும், இங்கே பாரு விஜயா, அவன் அம்மா சொத்து அதிகமாக இருக்குது, உனக்கு அப்புறம் யார் பார்த்துக்க போகிறது? பேசாமல் எங்களில் யாராச்சும் ஒருத்தவங்களுடைய பொண்ணை கட்டி கொடுத்துடு என்று அவசரப்படுத்தினர். மனதில் விஜயாவுக்கு இதுக்கு மேலே அவனை கஷ்டப்படுத்த விருப்பமில்லாமல் ஐயரிடம் அடுத்த முகூர்த்தம் எப்போ என்று கேட்க, இன்னும் 30 நிமிஷத்தில் என்று பதிலளித்தார். கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க என்று சொன்னவர், கண்ணா இந்த அத்தை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியா? உன்னை கெஞ்சி கேட்குறேன் என்று கேட்டார் கண்ணீர் மல்க. அத்தை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் என்றான் ஆத்விக். அங்கிருந்த கீதாவின் கையை பிடித்து கொண்டார். கீதா, எனக்கு உதவி பண்ணு. உனக்கு என்னை பற்றி தெரியும், என் குடும்பம், என்னோட அண்ணன் குடும்பம் எல்லாமே சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க. உன்னோட பொண்ணை என் அண்ணன் பையனுக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத என்று கையை பிடித்து கெஞ்சினார். இந்தா விஜயா, சொந்தம் இருக்கும்போது யார் அது? உனக்கு என்ன பைத்தியமா என்று ஊர் மக்கள் கேட்டனர். இங்கே பாருங்க, இதில் யாரும் தலையிட வேண்டாம், ஆத்விக் என்னுடைய பொறுப்பு என்று திட்டவட்டமாக கூற, இதற்கு மேல் இங்கு என்ன வேலை என்று சிலர் கிளம்பினர். கீதா சொல்லுடி, உனக்கு விருப்பம் இல்லாட்டி வேண்டாண்டி. அப்படியெல்லாம் இல்லை விஜயா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதுவும் என் பொண்ணு உங்கள் பையனுக்கு பிடிக்குமான்னு தெரியலை. நான் நல்லத்த குணத்தை தான் பார்க்குறேன், தயவு செஞ்சு உன் பொண்ணுக்கிட்ட பேசிப்பாரு என்றாள் விஜயா. கூட்டத்தில் நிலா என்று அழைக்க தாவணி போட்ட ஒரு பெண் முன்னே வந்தாள். பெயருக்கு ஏற்றாற்போல் அழகான உருவம், ஆனால் நிலா போலே கரை கொண்டவள். மாநிறம், அவனுக்கு எட்டாத நிறம். நிலவுக்கு கரைதானே அழகு. அங்கு இருந்தவர்களுக்கோ சூரியன் மாதிரி பிரகாசமாய் ஒளி வீசும் இவன் எங்க, இவள் எங்க என்று மட்டமாக யோசித்தனர். கண்ணு நிலா, உனக்கு சம்மதமாடா என்று கேட்க, எனக்கு நான் இது எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்கிறது என்னன்னே புரியல விஜிமா. என்னோட விருப்பத்துக்கு மாறா எதுவும் நடந்துக்க மாட்டா என்றாள் அவள் அம்மா. கீதா, அப்போ நீ என்ன சொல்கிற? எனக்கு விருப்பம் தாண்டி, ஆனால் உன்னுடைய தகுதிக்கு என்னை படிக்க வச்சதே உங்கள் அப்பா தாண்டி. இந்த வசதியெல்லாம் பாதியில் வந்துச்சு, அப்படியெல்லாம் நினைக்காத என்றாள் விஜயா. சரிடி, பையனை கேளு,
அவனுக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணு என்று கூறினாள். ஆத்விக்கிடம் வந்தவர், நீங்கள் என்னை கேட்கவே வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். அங்கு இருந்தவர் அனைவரும் ஷாக் ஆகினர். மதிநிலவுக்கோ அதிர்ச்சியோ அதிர்ச்சி. எப்படி, என்ன போய் என்று யோசித்தாள். ஒரு இடம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும் என்றாள் மதி. நிலா, என்னடி என்று அவள் அம்மா கூற, பரவாயில்ல கீதா, பேசிட்டு வரட்டும் என்று விஜயா கூற, இருவரும் அங்கு உள்ள மணமகள் அறைக்கு சென்றனர். அவளே தொடங்கினாள், இங்கே பாருங்க, இது அவசர கல்யாணம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு எங்கள் அம்மா கிட்டேயும் விஜயம்மா கிட்டேயும் சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே நிறுத்திடுங்க, உங்களுக்கு வேறு அழகான பொண்ணு கிடைப்பா என்றாள் கையை கூப்பி. காரணம் தெரிஞ்சுக்கலாமா மதி என்றான். அவளை நிலா என்று அனைவரும் அழைக்க, இவன் மதி என்று அழைத்ததில் தடுமாறியவள், காரணம் எனக்கு சொல்ல தெரியலை, அதுவும் இல்லாமல் நான் இன்னும் படித்து முடிக்கலை, வேலையும் இல்லை, அதை கூட நீங்கள் காரணமாக வச்சுக்கலாம். நான் இப்போ வெளியில் போய் என்ன சொன்னாலும் அதை யாரும் பெருசாக ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க, ப்ளீஸ் என்றாள். அப்போ நான் வெளியில் போய் என்ன சொன்னாலும் கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பாக கேட்பாங்க, மறுவார்த்தை இல்லாமல் என்றாள் ஒரு வித நம்பிக்கையோடும். எப்படி இவ்வளோ அழகாக இருக்கும் ஒருவன் தன்னை திருமணம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில், சரி வா போவோம் என்று அவளை இழுத்து கொண்டு மணமேடைக்கு சென்றவன் அவளின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். எனக்கு மதிய கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் என்று கூறி இந்த முகூர்த்தம் முடியும் முன்பே அவன் கையில் இருந்த தாலியை எடுத்து மதிநிலா கழுத்தில் கட்டினான் நம் நாயகன் ஆத்விக். அதிர்ச்சியில் நிலா அவளை பார்த்து கண்ணடித்து, வெல்கம் டு அவர் லைஃப் மிஸ்ஸஸ் மதிநிலா ஆத்விக் என்றான். இமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டாள் நம் நாயகி. இதோட இந்த அத்தியாயம் முடியுது நண்பர்களே. கதை எப்படி இருக்குது? உங்கள் பொண்ணான விமர்சனங்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களை தேடி வரும். பாய்.